அனைவருக்கும் வணக்கம். நான் ரிஷப் தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ரெசிபி தான். அதுவும் பர்டிகுலரா இந்த ரெசிபி நார்த் இந்தியன் ஸ்டைல பண்ண போறோம். அந்த ரெசிபியோட பேர் என்னன்னா ஆலு டொமேட்டோ. இந்த ஆலு டொமேட்டோ ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருந்தீங்களா? ஆலு டொமேட்டோக்கு தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 3 நம்பர், தக்காளி 4 நம்பர், பச்சை மிளகாய் 2, பொடிசை நறுக்கிய பூண்டு 1 டீஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆலு டொமேட்டோக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் பூரிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, அந்த உருளைக்கிழங்கு மசாலா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் போட்டு டாஸ் பண்ணி பண்ணுவீங்களா, அதே மாதிரி நார்த் சைடில் பூரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி பண்ணுவாங்க. இதில் வந்து வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க, தக்காளி மட்டும்தான். அதுவும் பர்டிகுலராக தக்காளி யூஸ் பண்ணும்போது நல்ல பழுத்த தக்காளி தான் இதில் யூஸ் பண்ணணும். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாக இருக்குது. தாளிப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்த் சைடில் பண்ணும்போது சீரகம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இந்த 4 தான் முக்கியமாக தாளிப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த சீரகம், பூண்டு, இஞ்சி யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சீரகம். இந்த சீரகம் போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இதில் பூண்டு போடுறோம். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடுவோம், இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கும். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அது அளவு கம்மியாக யூஸ் பண்ணணும். காரம் வேணால் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம் இருக்கணும், சரிங்களா? இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு அந்த சீரகத்தோட இதை நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி தாளிப்பு ஃபஸ்ட்டு போட்டுருக்கணும். இந்த தாளிப்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த தக்காளியை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். நல்ல பழுத்த தக்காளியை, பொடிசா கட் பண்ணி வச்ச தக்காளி இதில் போடுறோம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த காரத்துக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிடலாம், சரிங்களா? இப்போ இந்த தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். இதோட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டு சொல்லிட்டு விட்டுணும். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் பவுடர் மசாலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த பவுடர் மசாலா நீங்கள் எடுத்த உடனே போட வேண்டாம். இதில் இந்த மாதிரி நல்லா தக்காளி வதங்கி வந்த பிறகு தான் இதில் பவுடர் மசாலா போடுறோம். இதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டணும். கையில் எடுத்தீங்கன்னா, இந்த கையில் எடுத்து அப்படியே லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தை நல்லா வேக வச்சுருக்கு சொல்கிறேன். வேக வைக்கும் போது தோலை சீவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கப்புறம் மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதோட மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள், இதெல்லாம் போட்ட பிறகு இந்த மசாலாவை இந்த தக்காளியோட நல்லா வதக்க ஆரம்பிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்த் சைடில் இந்த இடத்துல இந்த தக்காளி, முழு தக்காளி 4 தக்காளி யூஸ் பண்ணுறோன்னா அதில் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. மீதி 2 தக்காளி என்ன பண்ணால் லைட்டாக அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தக்காளியை நல்லா மேஷ் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணும்போது அந்த தக்காளி அந்த மசாலாவோட சேரும். இதுக்கப்புறம் இந்த ரெசிபியில் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கொத்தமல்லி தான். இந்த கொத்தமல்லி எந்த அளவுக்கு இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ஏங்கிட்டனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த கொத்தமல்லி தக்காளி அந்த ஸ்பைசஸோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா வாசனை கொடுக்கும் பூரிக்கலாம். இப்போ இந்த கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இந்த உருளைக்கிழங்கை இப்படி ஒன்றும் பாதியாக ஸ்மாஷ் பண்ணி போடுறோம். நீங்கள் வீட்டில் பூரி மசாலா பண்ணுவீங்களே, அதே மாதிரி ஸ்மாஷ் பண்ணுங்க. இது வந்து ரைஸுக்கு சாப்பிடாம இருக்குன்னா அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். பூரிக்கு மட்டும் இல்லை, இந்த ஆலு பரோட்டா, அப்புறம் இந்த ஸ்டஃப்டு பரோட்டா, எனி பரோட்டாக்கு வந்து தொட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்ட பிறகு இது மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க.
அந்த தக்காளியோட ஒன்னோட ஒன்று சேரணும். அதுக்கப்புறம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்றேன்னா காரணம் இருக்கு. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும். இதுதான் விஷயம், வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த இடத்துல தேவையான தண்ணி யூஸ் பண்றோம். தண்ணி யூஸ் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சரி, இந்த மாதிரி தண்ணி ஊற்றின பிறகு ஒரு கொதி வரும். அந்த கொதி வந்த பிறகு திருப்பி கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொத்தமல்லி, இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வேணும் அப்படி ஆசைப்படினா அந்த டைமில் இந்த சீரகத்தூள் இருக்குல்ல, அந்த சீரகத்தூள் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் எடுத்து அப்படி மேலட்டும் மேலே போட்டு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சில பேருக்கு பூரிக்கு வந்து நெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பிடிக்காது, அதனால நான் யூஸ் பண்ணல. நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு அருமையான ஆலு டமாட்டர். அதுவும் பூரிக்கு, இந்த சப்பாத்திக்கு, பரோட்டா, ஸ்டஃப்டு பரோட்டாலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு பிரமாதமான ஒரு சைட் டிஷ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ரெடியானதை இதை அப்படியே ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எப்பவுமே வீட்டில் இந்த ஆலு பஜ்ஜி ஒரே மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதாவது ஆலு டொமேட்டோ. கண்டிப்பாக நீங்கள் பூரி மசாலா சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுக்கு போல இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது டேஸ்ட் எப்படி வந்து சொல்லி மறக்காமல் நம்மளோட கமகம சமையலுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.